ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நைட்டு வாங்கிட்டு வந்த அந்த எறா, கடமா எல்லாத்தையும் நைட்டே க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். ஏன்னா வீணாக போயிடும்னு. அதுக்கப்புறம் நைட்டு அம்மா கடையில் டிஃபன் வாங்கிட்டு வந்தாங்க, சாப்பிட்டு படுத்தாச்சு. மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு டீ போட்டுக்கிட்டு இருந்தேன். அம்மா வந்து தண்ணி பிடிக்க போயிட்டாங்க. தண்ணி பிடிச்சிட்டு வந்திருந்தாங்க. ஏன்னா கரண்ட் இல்லை, மதியம் தான் தண்ணி வரும் அப்படின்ட்டு. அப்புறம் நான் வந்து டிஃபன் வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். இட்லி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தக்காளி சட்னிக்கு வதக்கி வச்சு தக்காளி சட்னி அரைச்சிட்டு தேங்காய் சட்னியும் கொஞ்சம் அரைச்சேன். அப்புறம் வீடு வேலை நடந்துட்டுருக்கு, வீடு கட்டிக்கிட்டு இருக்கோம். அதுக்குண்டான வேலைகள் வந்து நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இவங்க திடீர்னு வருவாங்கன்னு தெரியாது. நான் எங்களுக்கு மட்டும்தான் டிஃபன் செஞ்சுருந்தேன். அப்புறம் கடையில் போய் கணேஷ் டிஃபன் வாங்கிட்டு வந்து வச்சுட்டாங்க வேலையாட்களுக்கும். ஏன்னா அவங்க பாவம் பசிக்கும்ல அவங்களுக்கும். காலையில் வர்றது தெரியாது, தெரிஞ்சிருந்தால் நானே ரெடி பண்ணியிருந்திருப்பேன். திடீர்னு வந்துட்டாங்க, ஆள் கிடைக்காம இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் எங்கள் அப்பாவுக்கு சாப்பாடு வச்சு கொடுத்துட்டேன். அவங்களும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் கணேஷும் பாப்பா உட்காந்து சாப்பிட்டாங்க. அப்புறம் அந்த அண்ணன் எல்லாருமே வந்து திண்ணையில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தது. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க.